ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இறால் வறுவல், அதுவும் பீச் ஓரத்தில் ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய இறால் வறுவல் ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். இறால் பெரிய சைஸு இறாலாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு பெரிய சைஸாக கிடச்சிது. நீங்கள் சின்ன சைஸ் கூட எடுத்துக்கலாம். இறாலில் 350 கிராம் இறால் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1-2 அதாவது 1-2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க இப்போ இதை நல்லா எல்லா மசாலா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா மசாலாவையும் இதில் போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன அளவுலேயே எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப இது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது. நான் எப்போவுமே இந்த கல்லில் வச்சு இடிப்பேன். எதனா இப்போ சாப்பிட்ற ஐட்டம் எதனா செய்கிறோன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை இடித்து நான் சேர்த்துப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இறாவை எல்லா மசாலாவையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இது 1/2 hour ஊறின பிறகு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எறா இப்போது 1/2 hour நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போது எறா ஃப்ரையை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க. இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சாச்சு. பற்ற வச்சு ஹீட்டு நல்லா கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இதுலேயே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இறாவையும் சேர்த்துடலாம். இறாவை சேர்த்தாச்சு. ஊற எடுத்த இறாவை இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இதில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இறால்லையே ஏற்கனவே தண்ணி இருக்குன்றதுனால நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இறாவை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன்னா இறா சீக்கிரம் வெந்துடும். வெந்துடுச்சுன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இறாவை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறால இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி நம்மளுக்கு நல்லா அந்த ஃப்ரை வரணும். அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இது எல்லாமே நல்லா அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அதனால் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். கிரேவி மாதிரி தெரியும். இது இன்னும் நல்லா வற்றி வரட்டும். இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது இறா நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி வேணும். அதனால் இன்னும் நான் வறுக்க போகிறேன். வறுத்துட்ட பிறகு எப்படி இருக்கிறத பார்ப்போம். பாருங்க. இப்போ நம்மளோட இறா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த வறுக்கும் போது வீடெல்லாம் ஒரே வாசனையாக இருந்துச்சு. அந்த ஃப்ரை பண்ணுற வாசனை ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ அடி லைட்டாக பிடிக்க நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலாலாம் சேர்ந்து எறா சாப்பிடும்போது வறுவல் சூப்பராக இருக்கும். ஃப்ரை இன்றைக்கி நான் இந்த எறா வறுவல் நான் இன்றைக்கி எறா பிரியாணியோட வச்சு சாப்பிட போகிறேன். அது கூட இல்லாமல் நீங்கள் ரசத்து கூட சாம்பார் கூட இந்த எறா வறுவலை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் எறா வறுவல் எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எறா வறுவல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துருக்கோம். இதை
நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுட்டே. தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் ஃப்ரை, எறா வறுவல். Oh